என்னது தாக்கு பிடிக்க மாட்டியா? அப்படியே காத்தடிக்குது. நீ வந்து போறா தெரியும் உனக்கு. இப்ப எப்படி இருக்கு? மஜாவா இருக்கா? நாசமா போக உன் குடும்பமே. ஏய், அது என் குடும்பம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி எனக்கே பூ கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே கடைசி எபிசோட் இவ்வளவு கவலையா மாத்துறீங்க. சரி விடுங்க. இந்த முடிஞ்சா என்ன? தல்லியரா சம்சீன் முடிஞ்சாலும் தல்லியரா பங்டன் ஒன்று இருக்கு. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். இன்னைக்கு தான் தல்லியரா சம்சீனோட கடைசி எபிசோடா? ஆமா, கவலைப்படாம சொல்லு. நாலு வார்த்தை நான் என்னத்த சொல்றது? நான் வந்து ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் தான் பார்த்து போயிட்டு வாங்க கடைசி எபிசோடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. முதல்ல எல்லாருக்கும் நீ தான் டாட்டா சொல்ல. இப்போ நாங்களும் உனக்கு டாட்டா சொல்லுவோம். மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? இதுல இங்க ஒரு சேர் கிடக்குது. என்னது? அது உனக்கு தேவையான விஷயம். நீ அடுத்து சொல்லு. கெஸ்ட் உண்டா? ஆமா. யாரு? எனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, உனக்கு தெரிஞ்சவங்க தான். ஒருவேளை சந்திலா இருக்குமோ? உனக்கு நல்ல பழக்கப்பட்ட ஆளுதான். இன்னைக்கு என்ன கொடுக்க போறீங்க எனக்கு தெரியலையே. என்னால ஏற்கனவே முடியல. இன்னும் எவ்வளவு நான் பார்க்க போகணும்னு தெரியல. எபிசோட்னால உனக்கே கொடுத்துறாதீங்க சரியா? நீ இன்னைக்கு ஏகப்பட்ட மிஷன் பண்ண போற. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு நல்லா தெரிஞ்சவனா ஜெயஹோப் தான் நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு வரமாட்டானே. அவனுக்கு முக்கியமான ஷெடியூல் எதுவும் ஒன்று இருக்கெல்லாம் கண்டிப்பா அவன் வரமாட்டான். அவனை தவிர வேற யாரு? டேய் சந்தில், நீ எதுக்குடா இங்க வந்த? எதுக்கு வந்தானா? சரி போயிட்டுமா? சரி வந்து தொலை. என்ன ஆச்சு? பின்னாடி பாரு. ஷோ வந்துட்டான். ஏழ்ற உடனே போய் எம்சியா போட்டிருக்கானுங்க. அவங்க தான் போட்டுட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்பா நான் உங்களுக்கு தான் எம்சி பண்ணுவேன். கடைசி எபிசோட் நீ வந்துட்டு பாத்தியா? தலையில இடியே உள்ள மாதிரி இருக்கு. நான் நல்லா தானே பண்ணுவேன். சின்ன அப்படிதான் தமாஷா பேசி பேசி பழக்கம். இல்ல நான் உண்மையா சொல்றேன். இன்னைக்கு பண்ண போற மிஷன் எல்லாம் சின்னக்குன்னு தனியா யோசிக்கப்பட்டது. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சுக்க. இப்பவே கஷ்டம் தான். மொத்தம் 3 மிஷன் இருக்கு. 3 மிஷனா? ஆமா, எல்லாமே கஷ்டமானதுதான். சரி நான் கேம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன அப்படின்னா, காத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீ ஓடிக்கிட்டு இருக்கணும். மேனக்கின் பொம்மை ஒன்று இருக்கும். அதுல ஆன்சர்லாம் இருக்கும். நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் அதுல இருக்கிற ஆன்சர் மூலியமா நீ பதில் சொல்லணும். உன் கையில கொஞ்சம் இங்க் அப்பிக்கணும். பொம்மை மேல இருக்கிற ஆன்சர் கரெக்டா இருந்துச்சுன்னா அது மேல இங்க் அப்பிடணும். ஓகே? என்னடா கொண்டு புரியலையே. சொன்ன எனக்கே புரியலடா. சரி ரெடியா இரு. முதல் கேள்வி, ரஞ்சின் ஷோல எத்தனை வாட்டி சந்தில் கெஸ்டா வந்திருக்காங்க? நான் தான். எத்தனை வாட்டி கெஸ்டா வந்திருக்கேன்? டக்குனு யோசிச்சு சொல்லு. ஓடி போணுமா? ஆமா போ. முடியல. ஐயோ, மூஞ்சி வாயெல்லாம் உனக்கு இழுக்கும். ஜாக்கிரதை போ. எப்படி போறது? பாராசூட் வேற இருக்கு பின்னாடி இழுக்குது. ஓய்யோ, இந்த பொம்மை மண்டை வேற கிட்ட வர மாட்டேங்குது. ஓய்யோ, என்னது தாக்கு பிடிக்க மாட்டியா? அப்படியே காத்தடிக்குது. நீ வந்து போறா தெரியும் உனக்கு. 3 சரியான ஆன்சர் தான். சொன்னல கரெக்டா வச்சிருக்கேன் பத்தியா மையி. ஓகே ஓகே. ஏழ்ற எத்தனை வாட்டி சோக்கு வந்திருக்கு ஞாபகம் வச்சிருக்கேன் நான். என்ன ஏழ்றன்னு சொல்லிட்ட? அடுத்த வாட்டி ஃபேன் என்ன ஸ்பீடா ஓட வைக்கிறேன் பாரு. ஏய் இது வரேன். இப்ப அடுத்து நம்ம ஆரம்பிக்க போலாமா? ரெடியா இருக்கியா? இதே பொம்மை தான். அடுத்து இந்த பிக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுல நீங்க சொல்ற டைலாக் அதை நீங்க சொல்லி ஆகணும். என்ன டைலாக்? நீங்க சொன்னதுதான். 3 சிலபல்ஸ்ல தான் இருக்கு. அது என்ன வார்த்தை கண்டுபிடிச்சு? அதுல மையப்படுமா வேற? இப்ப ஓகே நம்ம ஆரம்பிச்சிடலாமா? போட்டோ கொஞ்சம் கிட்ட கம்மி. கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. பரவாயில்லையே. வேகமா போறியா? எபிசோடே ரீசெண்டான எபிசோட் தான். 30வது எபிசோட் தானே. ஞாபகம் இல்லையா? எனக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கும். எத்தனை ஷோ பண்றேன். சரி விடு. என்ன பண்ற? ஐயோ நான் பண்ணல. இந்தமா மூஞ்சி கம்மி. ஐயோ என்னது? பொம்மையை இழுத்துட்டு பார்க்க இருக்க ட்ரை பண்ணு. முடியலையே. என்ன ஒண்ணுமே சூஸ் பண்ணாம இருக்க? மூஞ்சில ஆன்சரே இல்ல. நீயே பாரு. எங்க வேர்ல்டு வைடு? அதெல்லாம் இல்ல. இது கண்டிப்பா இருக்கும். இருங்க நீங்க எதை கண்டுபிடிக்கல? நான் பார்த்தேன். அதுல இல்லவே இல்ல. எங்கேயாச்சும் இருக்கும் தான். இல்லவே இல்ல. ஐயோ சக்சீர் எந்திரிக்க. எந்திரிக்க. ஐயோ பாடாப்படுத்துறாங்களே. என்ன எழுதிக்கிட்டு போறாங்களே. டக்குனு சொல்லுங்க. எத்தனை செலிபிரிட்டி வந்தாங்க உங்க ஷோவுக்கு? ஐயோ இருடா. ஐயோ மண்டையெல்லாம் குழம்புது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொம்மை பாவம். விடுங்க பொம்மையை விடுங்க சொல்றேன்ல. யோ போயா. அதெல்லாம் உண்மையான பொண்ணா? அதுவே சும்மா ஒரு டம்மி பொம்மை. என்னால முடியல. ஐயோ.
கேட்டல, இப்ப சொல்லுங்கடா. நான் கூட நீங்க டாம் க்ரூஸ் மாதிரி என்னென்னமோ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா மொக்க வீசலா இருக்கீங்க. நீங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போங்க. ஏய், ஐயோ. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் வேணா பைலட் ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஆனா விளையாட போறது என்னமோ பவுலிங். என்ன சொல்றீங்க? இதான கேம்? ஆமா, இதான் கேமே. என்னடா பெரிய மிஸ் நீங்க? இதானா? இதெல்லாம் ஒரு சேலஞ்சா? எங்க வீரமாகண்ணே? அவருக்கு முக்கியமான வேலை இருக்கு, வீட்டுக்கு போயிட்டாரு. ஏமாத்திட்டு ஓடிட்டான் அந்த ஆளு. சரி, நம்ம மிஷன் ஆரம்பிக்கலாமா? என்ன கேம்னு பாத்துக்கிட்டீங்களே, பவுலிங் பண்ணணும் அவ்வளவுதான். நீ பேசாத, எனக்கு கோபம் வருது. இல்ல ஒரு கேம் கொடுக்குற. நல்ல பைலட் ட்ரெஸ் கொடுத்துட்டு அடுத்த கேம் அவுட்டோர்ல இருக்கும். இது வந்து அவுட்டோர் கேமா? மஜாவா இருக்கும். அங்கேயாச்சும் போலாமா? அதுக்கு நீ இதை விளையாண்டாவணுமே. எனக்கு இது விளையாட வரல. இந்த டால்பின் நவரவே மாட்டேங்குது. சரி போலாமா? ஓகே. ரஞ்சித் முதல் எபிசோட் அல்லசர் மலையில ஏறினீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப நீங்க இந்த மலை ஏறுங்க. இதுல ஒரு மலையா? ஓஹோ, ஐயோ. உச்சத்துல இருக்கிற கொடி எடுத்துட்டு வரணும். நீங்க விளையாட மாட்ட கொடி ஐயோ, அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு? எடுத்துதான் அவ்வளவுதான் மிஷனு. நீ வந்து ஏறி வாயா தெரியும். யார பத்தி ஏறி விளையாடுற? ஒன்னதான் சொல்றேன். ஏய், எப்படி ஏறது இதுல? ஓஹோ, வழுக்கிக்கிட்டே இருக்கு. சோப்பு தண்ணி ஊத்திருக்கீங்களா? சரியான பதிலடி கொடுக்கணும். நான் தான் சோப்பு தண்ணி ஊத்த சொன்னேன். இப்ப எப்படி இருக்கு? மஜாவா இருக்கா? நாசமா போக. உன் குடும்பமே ஏய், அது என் குடும்பம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இத புடி. என்ன பண்ணணும்? எனக்கு ஹெல்ப் பண்ணு. டைட்டா புடிச்சுக்க. நான் மேல ஏற போறேன். பாத்து. உண்மையான மலை ஏற மாதிரியே இருக்கே. ஐயோ, ஏய் புடி. ஐயோ, மலை ஏற உதவி பண்ண சொன்னா நீ சரிக்கு விளையாடிட்டு இருக்க. ஏய், ஜாலியா இருக்குல. இதெல்லாம் எங்க உருட போகுது? ஏறலாம், பெனால்டி வேற உண்டு. நான் கொடியை எடுத்துட்டேன். கடைசி 4 செகண்ட்ல கொடியை தான் எடுத்தேன். இது என்னது? gift கொடுத்திருக்காங்க, எடுத்துக்க. ஓஹோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடி எடுத்ததுக்கு இதுதான் கிஃப்டா? ஓஹோ ஓஹோ. பாத்து தரையில விழுந்துகிட்டு இருக்கு. என்ன கிஃப்ட் இருக்குன்னு பாப்போம். அவனுக்கு நல்லதா இருந்துச்சுன்னா அப்படியே கிஃப்ட்டை மாத்திக்க வேண்டியதா. எக்ஸ்சேஞ்ச் பண்றியாடா? ஒன்றும் தேவையில்லை, அவங்களுக்கு இருக்கிறத அவங்க வச்சுப்போம். கடல் சிப்பி. எனக்கு வந்து அவளுக்கு. ஓ, என் மூஞ்சி பஸ் இருந்துச்சு தெரியுமா? அது சோப்புக்கு எடுத்து தொடலாமா? இதை தொடக்கூடாது. வா, என் மூஞ்சி பஸ் இருக்குடா. வேற லெவலா இருக்கு. உனக்கு அதானா? எனக்கும் அதான். நான் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடுவேன் கண்டிப்பா. வா, நானும் சமைச்சு சாப்பிடுவேன். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நீங்க நைட் எங்க வீட்டுல டின்னரே தான். போ, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ண போற? நானும் அதேதான். இதான் சமைக்க சொல்ல போறேன். இந்த ஷோக்கு வந்தாலே கரைச்சிக்கிட்டே இருக்குப்பா. கொடுக்க சொல்றது நான் தானே. சோ எடுத்துறது நான் தான். அப்படியா? அமர்ந்து வச்சு பார்க்கறது நல்லா இருக்க மாதிரி இருக்கே. பாத்தியா? அதை எடுத்து கொடுத்துருப்பேன் சார். இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு. எங்க போற இப்ப? முடிஞ்சிச்சு, போறேன். அவ்வளவுதான். பத்தியா கழட்டி விட்டு போற நீ பாத்திலையே. நீயும் போ. எங்க போறது நானு? ஷோ முடிச்சிட்டு. இது என்னது? உங்களுக்கான கிஃப்ட் தான். எனக்கு என்னது திரும்பவும்? சொல்லுங்க, என்ன இருக்குதுல? கிஃப்டா கொடுத்து தள்ளுறீங்க. சரி, நான் வரேன். பாத்து போயிட்டு வாங்க. சரி சின்ன, இந்த கிஃப்ட் நீ இப்ப தர. என்ன இதுன்னு கேட்டேன். அதானே பார்த்தேன். டப்பா இவ்வளவு வெயிட் கம்மி ஆகிக்கேன்னு. இந்த கூப்பன் கார்டு வச்சு நான் என்ன பண்றது? இது யூஸ் செய்யல தெரியுமா எனக்கு? உங்களை மாதிரி ஒரு டீமை கூட வச்சுக்கிட்டு நான் விளங்குற மாதிரி தான் போங்க. நான் எத்தனையோ ஷோ பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு மட்டும் தள்ளியார மங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தள்ளியார செஞ்சின். எல்லா ஷோவோட ப்ரிவியூ வேற போட்டு காமிக்கிறீங்க. சிரிப்பா இருக்கு எனக்கு ஒரே. நான் நிறைய பண்ணிட்டேன். 36 எபிசோடு இதோட சேர்த்தான். எனக்கு ரொம்ப உன்னை பத்தி பெருமையா இருக்குல்ல. ஓடும் பாரு, அதை பார்த்துட்டு போ. ஓ, நான் கூப்பிட்டது பூரா காமெடி பீஸா இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி தான் ஷோக்கு கூப்பிட்டுருக்கேன் ஆளுங்களை. ஓ, காமெடி. அன்னைக்கு நான் தப்பிச்சு ஓடினே, அது எனக்கு தான் தெரியும். ஓ, சூப்பரா இருந்துச்சு. இத்தனை எபிசோட் கிடந்துருந்தாச்சா? ஓ, செம்ம. எப்பா எத்தனை வாட்டி எல்லாரும் செஞ்சின் எல்லாரையும் சொல்ல வச்சிருக்கேன். ஐயோ, என்ன எப்படி சாவடிக்கிறாங்க என்னை போட்டு எல்லாரும். ஷோவோட ஹோஸ்ட் தான் பாவம், கெஸ்ட்டை விட என்னதான் சாவடிக்கிறாங்க போட்டு எல்லாரும். ஃபைட்டெல்லாம் பண்ணேன். வணக்கம் ஜெப்சன், எப்படி இருக்க? உன் ஷோ நல்லா இருக்கு. இடையில திடீர்னு ஜோப் வந்துட்டு போலாம். அன்னைக்கு சாவடிச்சுட்டாங்க என்ன. வா, இவ்வளோ எபிசோட் பண்ணியிருக்கோமா நம்ம? எனக்கு ஒரே ஓ மை காட், இதுதான் பூச்செடிகள்லாம். நீ கலக்குறடா. ஓ, ஜோப் என்ன எமோஷனல் ஆக்கிட்டான். ஓ ஜோபு,
நன்றிடா வீடியோ பண்ணதுக்கு. வீடியோ அமைச்சிருக்கேன். எனக்கு எப்போ கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே கடைசி எபிசோட் இவ்வளோ கவலையாக பார்த்துறீங்க. சரி விடுங்க. இது முடிச்சா என்ன, தல்லேரா சப்ஜெக்ட் முடிச்சாலும் தல்லேரா பக்தன்னு ஒன்று இருக்கு. ஓ இது என்னது, பரிசு மேலே பரிசா வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ பரிசு எனக்கா? மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸில் இருக்கானுங்க. பிள்ளைங்கெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆர்மிஸ்க்காக நான் இதை செஞ்சேன், இந்த ஷோவே ஆரம்பித்தேன். ஆனால் மற்றவங்க வராங்க, அதனால் இந்த ஷோவை முடிச்சுக்கலாம். நம்ம அதெல்லாம் நம்ம கிட்ட கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இதை பண்ணல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. உங்கள் சட்டையில் என்ன எழுதிருக்கு? ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நன்றி சப்ஜினா. வா இவ்வளோ கிஃப்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்காக. சர்ப்ரைஸாக இருக்கு. எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா? ஆச்சரியமாக இருக்கு. ஓகே ஓகே, உணர்ச்சி வசப்படாதீங்க, ஜாலியாக இருங்க எல்லாரும். யாரும் கவலைப்படக்கூடாது, நான் ஆசைப்படுவேன். எல்லாரும் சப்ஜி அவ்வளோதான். ஷூட் முடிஞ்சிச்சா? கடைசியாக வெட்ட வெளில வச்சு எடுக்க வச்சுட்டீங்க ஷூட்டிங்கு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். வேற இருக்குது, லைட் ஆஃப் பண்ணுங்க. வா வந்து உட்காரு. வணக்கம். நிறைய ஐடியா நான் யோசிச்சு வச்சிருந்தேன், யோசிச்சுட்டு சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஐடியா நல்லா இருக்கு. அதான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இல்லாட்டி நான் பாடிக்கிட்டே இருக்கேன் கான்சர்ட்ல, திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில வந்து நம்ம அதை பண்ணிடலாம். ஐடியாவுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. போ எப்படி யோசிச்ச? தல்லேரா சப்ஜினுக்கு லாஸ்ட் எபிசோட்லாம் பண்ணியிருந்தோம். ஆனால் இனிமேல் தான் அதோட ஆரம்பமே இருக்கு. தல்லேரா சப்ஜின் நீ கொடுத்த ஐடியா நல்லா இருக்கு, அதை வச்சுக்கலாம். சரி வரட்டும். சரி ஆர்மிஸ் தல்லேரா சப்ஜின் இன்னும் முடியல, ஞாபகம் வச்சுக்கோங்க.